என்னுடைய ரோல் மாடலாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். யார ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்க? பல பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இந்திரா காந்தி அம்மையாரை சொல்லலாம், மம்தா பானர்ஜியை சொல்லலாம். ஆனா அவங்க எல்லாம் நமக்கு அறிமுகம் ஆகாதவர்கள், அடுத்த மாநிலங்கள்ல இருக்கிறவங்க. இங்க தமிழ்நாட்டுல நம்ம கூடிய வாழ்ந்த ஒரு டைனமிக் லேடி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். அவங்க சந்திக்காத சவால்கள் இல்லை, அவங்க எல்லாத்தையும் எதிர்கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சோ எம்ஜிஆர் தான் கேப்டனுக்கு என்னைக்குமே குரு, ரோல் மாடல். அதுபோல ஒரு பெண் தலைவராக என்னுடைய ரோல் மாடலாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். அவருடைய தைரியம், கம்பீரம், முடிவெடுக்கும் திறன் அத்தனையும் நிச்சயமா நான் ஒவ்வொரு நாளும் அவங்கள பார்த்திருக்கேன். எப்படி நீங்க எல்லாரும் கேப்டன் மேல மிகப்பெரிய ஒரு பற்றும் நம்பிக்கையும் வச்சிருந்தீங்களோ, உங்கள் வீட்டு பிள்ளையாகவே தலைவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, அந்த அன்புக்கும் பாசத்திற்கும் முதலில் நான் தலை வணங்குறேன். அதே போலதான் அண்ணி என்றால் வேற இல்ல, அண்ணனின் பாதிதான் அண்ணி என்பதை என் சகோதர சகோதரிகள் உணர்ந்திருப்பீங்க.